ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்குண்ணே. சொல்லுங்க. நல்லா இருக்கலாங்கண்ணே. உடம்பு பரவாயில்லையா? குரல் ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, அதான் முடிச்சு சிக்கன் குனியா அப்படியா? வந்து உடம்பு கொஞ்சம் முடிச்சு எடுத்துச்சு. சரி, இப்ப பரவாயில்லையா? அப்படி இருக்குது? இல்ல அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் நாள் டைம் 2-3 நாள் எடுக்கும்னு சொல்றாங்க. இப்ப 8 நாள் ஆச்சு. சரி. அதனாலதான் சும்மா கூட மாற்றி விட்டேன். சரி சரி சரிண்ணே. பானே, அந்த ஒரு தகவல் ஒன்று கேட்கணும், அதுக்காக தான் ரெக்கார்டிங் போட்டு தான் பேசுறேன். சரி. என்னன்னா, இந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியே வந்துச்சு. அப்துல் பாசித் புகாரி ஒரு மௌலவி சம்பந்தமா. அவர் வந்து பொருளாதார மோசடி செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர்கிட்ட வந்து பொருளாதாரத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த வீடியோல வந்து அவரை வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க. அது பின்னால கமெண்ட்ல நிறைய இது மாதிரி தகவல்கள் எல்லாம் வருது. இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு மாதிரி மேலும் அதிகமா அந்த வீடியோக்கு பின்னாலதான் இந்த செய்தி எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம அவர் 2ஆம் தாரம் திருமணம் செஞ்ச குடும்பத்தார் சம்பந்தமா, அது பெண் சம்பந்தமா ஏதோ குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்க. சரி சரி. இது என்ன உண்மையிலே நடந்தது என்னங்கிறது தெரியல. அதோட நம்முடைய கருத்து என்ன அதுன்னு சொல்ல முடியுமா? ஆமா, இது நம்ம கருத்து சொல்ல தேவையில்லாத விஷயமா தான் நான் நினைச்சேன். ஆனா 2-3 நாளா அந்த முகநூல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மக்கள் அறிவியினர்களா இருக்கிறாங்க. அதிகமான மக்கள் வந்து நியாயத்தை விளங்காமை அறிவியினர்களாகவும் இருக்கிற காரணத்தினால இத பேசணும்னு இருந்தேன். உடம்பு சரியா இருந்தா நான் லைவே போட்டிருப்பேன். சரி, இப்ப நான் வந்து சம்பந்தமா பேசணும்னு அண்ணன்ட்ட கேட்கணும்னு நினைச்சதே கூட இது நிறைய ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுது. நிறைய பேர் வந்து நாங்க தர்றோம், நீங்க தர்றோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதே, நாங்க பொருளாதாரம் அனுப்புறோம், நீங்க பொருளாதாரம் அனுப்புறோம்னு பதிவே போடக்கூடிய அளவுக்கு எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அப்ப இதோடைய உண்மை நிலை தெரியாம இப்படிதான் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் மக்கள் இருக்காங்களே அப்படிங்கறதுதான் இது சம்பந்தமா கேட்கலான்னு போன் பண்ணேன். இது சம்பந்தமா பல கோணங்கள்ல நம்ம இத வந்து ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரிண்ணே. முதலாவது, இந்த இவரை பத்தி பரப்பி விட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல வீடியோவை, ஒரு மனிதன் மீது பரப்பி விட்டு இது பண்ணலாமான்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு தனி மனிதனுடைய மானம்ன்ற மாதிரி பேசுறாங்கல்ல. இந்த என்னென்ன கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்கு அதெல்லாம் நான் தனியா சொல்றேன். முகநூல்ல பரவுவதை விட எனக்கு அதிகமா தெரியும். ஆனால் இந்த விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இஸ்லாத்துல தனி மனிதனுடைய தவறுகளை பரப்பக்கூடாதுங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம்தான். தனி மனிதனுடைய தவறு என்பது அவனை மட்டும் சம்பந்தப்பட்டதா இருக்கணும். ஒருத்தன் வந்து மது அருந்துறத நீங்க பாக்குறீங்க, மறைச்சிட வேண்டியதான். அதை வந்து ஒண்ணு மறைக்கலாம், அல்லது அவருக்கு வேண்டியவர்கள்ட்ட சொல்லி அட்வைஸ் பண்ணி திருத்துறதுக்கு போய் சொல்லலாம். ஏன்னா அது அவர் மது இருந்தனால எனக்கு என்ன உங்களுக்கு என்ன, இது வந்து தனி நபருடைய ஒரு விஷயம். அதே நேரத்துல ஒரு 10 பேர்கிட்ட ஒருத்தர் பணத்தை ஏமாத்திட்டாருங்கிற ஒரு விஷயம் வந்து தனி நபர் விஷயம் இல்ல, 10 பேருடைய விஷயம். அது அந்த 10 பேருக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவதோ, அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குதோ அதை கையாளுவது, அதை வந்து பரப்புறது, எது செஞ்சாலும் சரி அது வந்து மார்க்கத்துல வந்து குற்றத்துல வராது. இன்னும் சொல்ல போனா, இப்படி ஒரு மோசடி செய்கிறார்கள் என்று யார பத்தியாவது தெரிய வந்தா நம்ம அம்பலப்படுத்தினாத்தான் நாளைக்கு 4 பேர் ஏமாற மாட்டான். நம்முடைய கவனம் எல்லாம் வந்து நாளைக்கு ஒருத்தன் ஏமாறக்கூடாது என்பதுல இருக்கணும். இவர் வந்து இவரால் ஏமாற்றப்பட்டதா சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நியாயம் வழங்குறதா இருக்கணும். அந்த அடிப்படையில இவங்க இந்த சிந்தனையே தப்பா இருக்கு. அவங்க பேசிக்கலி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய ஒரு மானத்தோட விளையாடலாமாங்கிற டைப்லயே பேசுறாங்க. அடுத்தவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து மனிதனுடைய மானம்ங்கிறத கொண்டு வந்துகிட்டு
சேவை இல்லாம முடிச்சு போடுறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜக்காத் வசூலிக்க ஒரு ஆள் அனுப்புனாங்க. போயிட்டு வந்து என்ன செஞ்சாருன்னா, ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கும் பொழுது 2 பிரிச்சு வைக்கிறாரு. இது வந்து எனக்காக கொடுத்தாங்க, இதுதான் ஜக்காத்துக்காக கொடுத்தாங்கன்னு அதை 2 பிரிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறாரு. எனக்காக கொடுத்தாங்கன்னா எனக்கு தந்துருங்கிற ஒரு அர்த்தத்துல தான் வைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, உனக்கு உள்ளதெல்லாம் கிடையாது, நான் தானே வேலைக்கு அனுப்புனேன் அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொன்னாலே போதுமானதா இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, உடனே மெம்பர்ல ஏறி பயான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அம்பலப்படுத்துறாங்க. காசு விஷயத்துல வந்து இதுல வந்து ஒரு மோசடித்தன்மை இருந்தா இத வந்து பகிரங்கப்படுத்தி ஆகணும்ன்றதுனால மெம்பர்ல ஏறி இந்த மாதிரி நாம ஒரு ஆளை வந்து வசூலுக்கு அனுப்புறோம், வசூல் பண்ணிட்டு வந்துகிட்டு இது எனக்கு உள்ளது உனக்கு உள்ளதுங்கிறாரு. அவருடைய தந்தை வீட்டுல இருந்தா அது வந்திருக்குமா, தாயார் வீட்டுல இருந்தா வந்திருக்குமா, நான் அனுப்புன வேலைக்கு தானே வந்துச்சுன்னு சொல்வதன் மூலமாக பொருளாதாரம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு வந்து முறைய கணக்கு எடுப்பது, பொது வெளியில் அம்பலப்படுத்துவதெல்லாம் ஒரு ஒரு வழிமுறையா இருக்குது. அது மார்க்கத்துல அது நபி வழிதான் அது. அத கூட விளங்காம இதுல என்ன இந்த பணம் கொடுத்து அந்த விமர்சனம் பண்றாங்களே அவங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து நடந்திருந்தா அதை எப்படி திங்க் பண்ணுவாங்க, எப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம 1 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாந்திருந்தால் நம்ம இதை பேசுவோமான்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்காம எவனுக்கோ தானே போச்சுங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல செய்யறாங்க. இது முழுக்க முழுக்க வந்து இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை வந்து ஒருத்தரை 10 பேரை ஏமாத்திட்டாங்கன்ற வரும்போது யார பத்தி வந்தாலும் சரிதான், அது வந்து அவரை பத்தி அம்பலப்படுத்துவது மானத்தோடு விளையாடுறது இல்ல. மீதி 10 பேருடைய உரிமைக்கு பாடுபடுவதுலதான் அது அடங்குங்கிறத வச்சுக்கிறேன். ஒண்ணு. 2வது, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில என்ன இருக்குன்னா, முதல்ல அல்லாஹ் விசாரிக்கிறது வந்து அவனுக்கு செஞ்ச தப்ப விசாரிக்க மாட்டான், அடியார்களுக்கு மத்தியில உள்ளதான் விசாரிப்பான் இருக்கு. மறுமை நாள்ல தொழுதையா நோன்பு வைக்கிறாங்கிறலாம் அது அப்புறம் தான், 2வது தான். முதலாவது சொல்லி நீ அவனுக்கு என்ன செஞ்ச, இவனுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அடியார்களுக்கு மத்தியில உள்ள வழக்குகள் தான் முதல்ல விசாரிக்கப்படும் சொன்னா, அப்ப எந்த மாதிரியான விஷயம், பிறருடைய உரிமைகள் எப்படி இஸ்லாம் பேண சொல்லுதுங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு ஆதாரம். ஏமாத்தி இருந்தாண்டா இவனோட அமலை பறிச்சு அவனுக்கு கொடுக்கணும், எப்படி முன்னுரிமை கொடுக்குறான். முன்னுரிமை கொடுக்கறதுங்கிற நீ அடுத்தவனுடைய பொருளை ஏமாத்துறது என்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாச்சு. ஒண்ணு. 2வது வந்து இத வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டிய, ஏன்னா இது இவங்க ஏன் வந்துகிட்டு எடுத்து போட்டாங்க, அது மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. இதுலயும் வந்து என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு அறியாம தான் இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டா, இவரை நம்பி பணம் கொடுத்தவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா வந்து அபிமானம் உள்ளவங்க. அபிமானம் உள்ளவங்களா இருந்த காரணத்தினால அந்த பணத்தை வந்து ஒரு ஒயிட்டாவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா பிளாக்ல கொடுக்குவாங்கல்ல, அந்த மாதிரிதான் பெரும்பாலும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் வந்துகிட்டு இத போய் கொடுத்தவன்கிட்ட போய் போலீஸுக்கு போன சொல்றோம், இப்படி அயோக்கியனா இருப்பான், பாதிக்கு பணம் இழந்தவன் நிலையில இருந்து பாக்கணுமே, போலீஸுக்கு போக சொல்றவன் போலீஸ்ல வந்து கேட்பான், என்ன ரெக்கார்டு வச்சுக்கிறேன்னு கேட்பான், நம்பிதாங்க கொடுத்தா போட வெளியேன்றான். அப்ப அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் பண்ணி கூட்டத்தை திரட்டி ஜமாத்துல வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி வாங்குறது ஒண்ணுதான் இருக்கிற வழியே தவிர, சட்டத்தின்படி வாங்குறாந்தா செக்காக டிராப்டாக அந்த மாதிரி கொடுக்கப்பட்டு இருக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி வந்து அத அக்ரிமெண்ட் போட்டு விதிமுறைகள் எல்லாம் போட்டுதான் மார்க்கப்படி கொடுக்கணும். ஆனா இவர் மாதிரியான நம்பிக்கையான அதிக நம்பிக்கை வைத்து கொடுக்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. சும்மா கொடுத்துருவாங்க. வாய்மொழியில உள்ளத நம்பி கொடுக்கறது தான்.
அப்படி கொடுத்தவங்கள்ட்ட போய்கிட்டு நீ போலீஸுக்கு போன்னு சொல்றாங்க இவங்க. இப்ப அந்த பாதிக்கப்பட்டவனுடைய நிலையில இருந்து பார்த்தா அவன் எப்படி வெந்து போயிருப்பான். போலீஸுக்கு போக ஒரு 1 கோடி ரூபா கொடுத்த ஒருத்தன்ட்ட போய் ரோட்ல வச்சு கேக்குறான்னு வைங்களேன், நீ ரோட்ல வச்சு கேட்டா போலீஸுக்கு போங்கிறாங்க. போலீஸுக்கு எப்படி போறது? போலீஸுக்கு போறதுக்கு இப்ப ஆதாரம் வேணும்ல. ஆதாரம் தெரியாத ஆட்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்றாந்தா முறைப்படி செஞ்சிருப்பாங்க. ஒப்பந்தம் போட்டு ஆதாரம் வேணும், உங்கள்கிட்ட ரூபா தர்றாங்க தெரியாது, அவங்கள்ட்ட அதெல்லாம் கேட்பாங்க, ரிக்கார்ட்லாம் கேட்பாங்க. அப்படி இல்லாதவர் இவர் மாதிரி ஆட்கள் ஒரு பயன் பண்ணி ஒரு மதிக்கத்தக்கவர் நினைத்து ஒரு அதிகமான அன்பு இருக்கும் பொழுது அவர் இவருக்கு தப்பா செய்வாரு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன பயம் வரும்னா, ஒண்ணு வந்துகிட்டு உனக்கு இவ்வளவு பணம் ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க. சட்ட நடவடிக்கை சொல்றது ஈஸியா இருக்குது. ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய பார்வையில இருந்து பார்த்தா அவன் எப்படி கொதிச்சு போவான், இத போய் எப்படி போலீஸ் கொண்டு போறது? 1 கோடி ரூபா ஒருத்தன் கொடுத்தான்னு சொன்னா உனக்கு இதுக்கு கணக்கு என்னன்னு கேட்பாங்க. ஐடி, இன்கம் டாக்ஸ் எல்லாத்துலயும் அவர் இன்வால்வ் ஆக வேண்டிய நிலைமை வரும். ரெண்டாவது ஆதாரம் வேற இல்ல, கொடுத்தது வாய் மூலமா சொல்றதை தவிர ஒரு ஆதாரம் இல்ல. அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல வாங்குறதுக்குரிய வழி என்னன்னு கேட்டா இந்த மாதிரி வெகுஜன இசுவாக மாத்தினா மட்டும்தான் வாங்க முடியும். ஒரு ஜமாத்துல ஒரு சில ஜாக்கு இந்த மாதிரி ஜமாத்துக்கு எல்லாம் தொடர்புல இருக்காருல்ல, அங்க போய் முறையிட்டு கூப்பிட்டு வச்சு விசாரித்து ஒரு நெருக்கடி கொடுத்து வாங்கினால் மட்டும்தான் முடியுமே தவிர சட்டப்படி வாங்குறதுக்கு சட்டப்படி கொடுக்கல. சட்டப்படி வாங்கல, சட்டப்படி கொடுத்தா சட்டப்படி வாங்க முடியும். இன்னும் சொல்ல போனா எல்லாம் பக்காவா கொடுத்திருந்தா கூட அவ்வளவு லேசெல்லாம் வாங்க முடியாது. கேஸ் கொடுத்தா கூட வாங்க முடியாது. தனி இது எப்படி சொல்றாங்க, இதை பார்க்கும்போது அப்படியே அந்த பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வு கடுகளவு கூட விளங்காத அளவுக்குமா மூளை வறண்டு போய் இருக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவனுடைய இழந்தவனுடைய நிலையிலிருந்து பார்க்கணும்ல, இந்த ஒரு விஷயத்த பரப்புறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த குற்றச்சாட்டுக்காக வேண்டி ஒரு ஆடியோ ஒண்ணு போட்டிருக்காரு தானா. இது பரப்புறாங்க, இப்ப போட்டது இல்ல. இது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட ஆடியோ. ஒரு ஆடியோ ஒண்ணு போயிட்டு இருக்குதா? ஆமா, அது 2 வருஷத்துக்கு முந்தையே இந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு. சரி சரி சரி. அது ஆடியோல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி பறக்கோட்டைகள்லாம் நான் எப்படி அடைக்கிறோடைய கடன் அடைக்கிற வாசல்லாம் அடைச்சு விட்டாங்க அப்படிங்கிறாரு. அதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா இன்னும் ஏமாத்தி கடன் கொடுப்பேன்னு நினைக்கிறாரு. வாசல் அடைச்சா என்ன, வாசல் அடைச்சா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். யாரும் கொடுக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் கடன் அடைக்கிற அவன்கிட்ட வாங்குறது, அவன் கடன் அடைக்க இவன்கிட்ட வாங்குறது, அப்படிலாம் செஞ்சிருப்பேனே அது முடியலன்ற மாதிரி கருத்து தான் அந்த ஆடியோல இருக்கு. அப்ப அது ஒரு விஷயமாச்சா. இது சரி. அடுத்து என்னன்னு கேட்டா, இவர் மீது அந்த பொருளாதார குற்றச்சாட்டு எப்ப வருதுன்னு கேட்டா, அந்த டைரக்டர் அமீர் ஜாபர் சாதிக்கு அந்த போதைப் பொருள் சம்பந்தமான ஒரு வழக்கு வந்துச்சு இல்லையா, போதைப் பொருள் கடத்தினாங்கன்னு சொல்லி அந்த நேரத்திலேயே இந்த குற்றச்சாட்டு இவர் மேல பகிரங்கமா வருது. அதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்குது. அப்ப வருது. வந்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, அமீருங்கிற சினிமா இயக்குனரும் இவர் அப்துல் பாஷாதிக்கு சேர்ந்து நுங்கம்பாக்கத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி நடத்துறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அதை விஸ்தீர்ணப்படுத்தி நீலாங்கரையில, ஈசிஆர்ல நீலாங்கரையில இதே பேர்ல ஆரம்பிச்சாங்க. சரி சரி. ஆரம்பிச்சவன அந்த போதை வழக்குல அவரை கைது செஞ்சாங்கல்ல யூசுப், அவர்கிட்ட விசாரிச்சு அவருடைய பேர்ல என்னென்னலாம் இருக்குது என்று தேடும் பொழுது இந்த 2 நிறுவனத்தையும் அவர் இருக்கிறார், உரிமையாளர் இருக்காரு. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, அமீரை விசாரிக்கிறாங்க. அமீர எதுக்கு விசாரிக்கிறாங்கன்னா, நீ அவர் போதை தடுப்புல உள்ள ஆளோடு சேர்ந்து நீ எப்படி பார்ட்னர் ஆன, இதுக்கு பணம் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரியான விசாரணை ஒரு அழைப்பாளையம் அனுப்பி விசாரிச்சாங்க. சரி.
அதுல வந்து இன்னொரு பார்ட்னரா வந்து அப்துல் பாசித் புகாரி அதுல இருக்கிறாரு. ஓ, அதனால அவரையும் விசாரிச்சாங்க, அழைச்சி விசாரிக்கல, இங்கே விசாரிச்சாங்க. அது விசாரணை நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த நிறுவனத்துல வந்து இந்த போதை பொருளை வந்து விற்று வரக்கூடிய பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை முதலீடு செஞ்சிருக்காங்களான்ற அந்த ஒரு விஷயத்துக்கு தான் விசாரணை. அது சந்தேகத்துக்குரிய வழக்கா இருக்கிறதுனால ரெண்டுக்கும் சீல் வச்சபடி இருக்குது. சரி சரி, ரெண்டு கடைக்கு சீல் வச்சிருச்சு. ரெண்டுக்கும் சீல் வச்சுட்டாங்க. இந்த நீலாங்கரை திறப்பு விழாவுக்கு தான் சரி வந்துகிட்டு சினிமாக்காரங்கெல்லாம் அழைக்கிறாங்க. ஓ சரி சரி. இந்த மாதிரியான ஒரு கஃபே வந்து சினிமாக்காரர்களுடையும் இந்த போதைப் பொருளாளர்களுடையும் இவருக்கு எப்படி தொடர்புங்கிற மாதிரி அப்பவே பெரிய விமர்சனம் வந்துச்சு. அதுக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா, எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா அவருக்கு சம்பந்தம் இருக்குங்கிறத வந்து பிரபல யூடியூபர் மாரிதாஸ் வந்து அந்த கம்பெனி பதிவு சட்டத்தைப்படி உள்ள போய் நுழைஞ்சு பார்த்து அந்த கம்பெனி யார் பேர்ல இருக்குது, யார் யாரெல்லாம் பார்ட்னரா இருக்காங்கன்னு சொல்லி அப்துல் பாசித் புகாரியையுமே அதுல இருக்கிறார், அவர் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி அதை போட்டு அமலப்படுத்தினாங்க. நான் ஓனர் தான், நான் தெரியாம சேர்ந்துட்டேன் அப்படி ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்கணும். சரி சரி. அப்ப அந்த மக்கள்கிட்ட ஒரு பணத்தை வாங்கி தொழில் பண்றேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஆட்களோட சேர்ந்து இவ்வளவு பெரிய பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட காசு வாங்கணும். மக்கள் பணத்தை வாங்கி இல்ல தொழில் இல்லாத வேற ஏதாவது புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சு செஞ்சா அது ஒரு கணக்குங்களாம். சரி. இவர் மக்கள்கிட்ட வாங்கினது இவர் தொழில் நடத்துவதற்கு தானே தவிர இவர் இன்னொரு ஆட்களோட சேர்ந்து நடத்துற தொழில போய் இவர் ஒரு ஆளை சேர்றது கிடையாது அப்படின்னு விமர்சனம்லாம் அதுல வந்துச்சுன்னு வைங்களேன். அப்ப அதுல இருந்து அவர் நிறைய மூன்று மந்திரமாகத்தான் அவருடைய நடவடிக்கை எல்லாம் இருக்குது. இந்த இப்ப உள்ள இந்த வீடியோல உள்ள மேட்டர் இருக்குல்ல, இதுல வந்து அந்த ஒரு சொல்லுவாரு, அந்த ஹபீக்ங்கிறவர் சொல்லுவாரு 10 கோடி ரூபாய் தாண்டி 10 கோடி ரூபான்னு வார்த்தையை சொல்லுவாரு. அதுல வருது 10 கோடி ரூபாய் என்பது அவர் விளக்கமா சொல்லல. இந்த 10 கோடி ரூபாய் என்பது ஒரு நபர்கிட்ட வாங்கினது. அது சரி. பல கோடிகள் இருக்குது. இந்த அவர் ரவிக்கு சொல்லி காட்டுறது அந்த ரவிக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர்கிட்ட தான் ரவிக்குடைய அவருடைய ஒரு பரிந்துரையிலையோ ஏதோ தொடர்புலதான் அந்த ரவிக்கு என்பவர் தான் பாசித்தை வச்சு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினவர் யூடியூப்ல வச்சிருக்கிறாங்களே, யூனிவர்சல் தௌஹீத் ஜமாத். அதுல வந்து பேச்சாளரா வந்து பாசித்தையும் கூப்பிட்டு இவங்க எல்லாம் பயன் பண்ணாங்க. அப்பாஸ் அலி இவங்க எல்லாம் வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்தின அளவுக்கு அவர் நெருக்கமான ஆள் தான். அந்த ரவி அவரு இவருக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. அதே மாதிரி அந்த 10 கோடி ரூபாய் கொடுத்தவரும் ஃப்ரெண்டு. சரி சரி சரி. அப்ப வந்து அவர் ரஃபிக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்துக்கு தான் பேசியிருக்காரு. கேக்குறவங்க என்ன தெரியும்னா, மொத்தமே ஒரு நாடு பூரா வாங்கினது 10 கோடி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இது அர்த்தம் வர்ற மாதிரி இது இருக்குது. அப்படிதான் நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்ல, இந்த ஒரு ஆள்கிட்ட மட்டும் 10 கோடி ரூபாய் இன்னும் பள்ளத்தை வாங்கியிருக்காரு. சரி. ஆமா, ஒரு ஆள் மட்டும் 10 கோடி ரூபாய ஒரு டைம்ல இல்ல, சில தவணைகள்ல சரி 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 இவரு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு சிக்கல் வராத என்ஆர்ஐயா இருக்கனால அவர் வந்து பிரச்சனை வராது அவருக்கு. இருந்தாலும் வந்து அவர் தேர்ந்ததை கொடுத்து இந்த மாதிரி அவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு நட்பு முறையில இருந்து இப்படி ஏமாத்தி விட்டாருங்கிற கோவத்துலதான் அங்க வச்சுட்டு அவங்க கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது கூட அது விசாரணை விதம் சரியில்லை. என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டா, அவர்கிட்ட வந்து அந்த குற்றத்தை சொல்லி ஒத்துக்கிற வச்சு வாக்குமூலமா வெளியிட்டு இருக்கணும். அதாவது செய்யறீங்கன்னா இந்த பாரு, நீ தான் வந்தியா, வாங்கினியா, பணம் தர லாபம் தர சொன்னியா, இது வரைக்கும் தொழில் நீ ஆரம்பிச்சியா, 10 கோடி ரூபாய் நீ என்ன செஞ்சேன்னு இப்படி ஒரு கேள்விக்கு மேல கேள்வியை கேட்டு அதுக்கு உள்ள பதில் ரெக்கார்டு பண்ணி போட்டிருந்தாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு இந்த நிலை வந்திருக்காது.
சரி சரி சரி. சும்மா ஒரு குற்றச்சாட்டை இவங்களா சொல்ல ஒரு மௌனமா நிக்கும் பொழுதுதான் சிம்பத்தி உண்டாக்குற காரணம் இவங்க அறிவீனமா நடந்துகிட்டதுதான். ஒருத்தன் மீது குற்றச்சாட்டு விசாரிக்கிறோம்னு கேட்டா உட்கார வச்சு அழகா ஒரு இடத்துல உட்கார வச்சு ரோட்டுக்கு வராம அழகா ஒரு கேள்வியா கேட்டு அப்ப வந்து அது அந்த மாதிரி அடிப்படையில தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு அம்பலப்படுத்தி அந்த வீடியோவை பரப்பி விட்டுருந்தாங்கன்னு சொன்னா பாசித்து பக்கம் உள்ளதை கேட்க வேண்டும் எவனும் பேச மாட்டான். இவங்களுக்கு அந்த புரிதல் பத்தல, மெச்சூரிட்டி இல்ல. அந்த அடிப்படையில் அவருக்கு கூட்டமா சேர்ந்துகிட்டு ஒரு கார்னர் பண்றது மட்டும்தான் அதுல தெரியுது. அப்படித்தான் அதுல தெரியுதுன்னு வைங்களேன். அப்படி செய்யக்கூடாது, விசாரிக்கிறாரு அப்படி செஞ்சிருக்க கூடாது, அது ஒரு விஷயம். ஆனா வந்து எனக்கே அந்த ஒரு நபரை கொடுத்தது எனக்கே தெரியும் பொழுது வந்துகிட்டே அவருக்கு எனக்கு ஒரு பெரிய தொடர்புலாம் கிடையாது கொடுத்தவரு. ஆனா அவர் கொடுக்குற எல்லாத்துக்கும் கொடுப்பார், நிறைய வாரி வழங்குற ஒரு மனிதர் தான் அவரு. அப்ப அவர் மாதிரி நம்பகமான ஒரு மனிதர்கிட்ட வந்து 10 கோடி ரூபாய் ஒருத்தண்ட வாங்கினீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு என்ன தொழில் பண்ண, 10 கோடி ரூபாய்க்கு போய் ஃபேக்டரி கட்டினியா பண்ணியா, அதெல்லாம் இருக்குமே, பல விஷயங்கள் இருக்குதுல்ல. ஆமா ஆமா. அது போக இன்னும் பல பேர்கிட்ட நினைஞ்சிருக்காருன்னு கேட்டா இவர்கிட்ட 10 கோடி வாங்குவதற்கு முன்னாடியும் பலர்கிட்டையும் வாங்கி இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து முகநூல்ல வந்து நிறைய பேர் நினைஞ்சிருந்தாங்கன்னா என்கிட்ட வாங்கினார் ஓன்ட்ட வாங்கினார்னு சில பேர் போட்டிருந்தாங்க. ஆனா இவர் வந்து அந்த வாங்குற விஷயம் எப்படி செய்யறாருன்னு கேட்டா 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் ஒரு தொகையை தருவதாக சொல்லிதான் நிறைய பேர்ட்ட வாங்கி இருக்கிறாரு ஹலாலான தொழில் சொல்லி. ஆனா அதுக்கு வந்து அது மார்க்கத்துல ஹராம், அப்படி வாங்கக்கூடாது. 1 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் என்ன லாபம் தர்றானோ அதுல உனக்கு பங்கு தர்றேன்னு தான் செய்யணும். அப்ப அதையும் கேட்கறாங்க நிறைய பேரு, லாபம் வரும்போது வாங்கி தின்றார்கள், இப்ப வந்துகிட்டு அப்ப வட்டி வாங்குறாருன்னா அவர் வட்டி அடிப்பதான அந்த தொழில ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேளத வாசித்து தர்றேன்னு சொல்றாரு, வட்டி தானே தர்றாங்கிறாரு. வட்டியதான் ஹலாலுங்கிற மாதிரி எதுல பேசல. நீங்க 1 லட்சம் ரூபாய் தந்து 1 கோடி ரூபாய் தந்தீங்கன்னு சொன்னா மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாலேயே அது வட்டி. இன்னைக்கு முதலீடுக்கு பணம் வாங்கினா எப்படி வாங்கணும், நீங்க முதலீடு பண்ணுங்க, என்ன லாபம் வருதுன்னு பார்த்து கணக்கு விளக்க பார்த்து அதுல என்ன கிடைக்குதோ உங்களுடைய பங்குக்கு என்ன கிடைக்குதோ அதுல வந்து உழைப்பு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தர்றேன்னு பேசினா அதான் ஹலாலான வியாபாரம். இவர் தொகைக்கு இவ்வளவு தர்றேன்னு பேசுறது ஹராம் தானே. இவர் வட்டியை பத்தி பேசணும். ஒரு ஆளு பணம் திரட்டுவதற்காக வேண்டி லாபம் தர்றேன்னு வார்த்தையை போட்டுக்கிட்டு வட்டி தானே வாங்கியிருக்காரு இவரு. வட்டி தான் இவர் வாங்கிட்டு அந்த கையில அவரே என்னன்னு கேட்கணும்ல, இருந்துகிட்டு இது வட்டி அடிப்படையில வந்து மக்கள்கிட்ட வாங்கணும்னு கேட்கணும். இவங்களுக்கு அவங்களே வாங்கினாங்கன்னா வட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க செஞ்சாங்க அப்பாவி மக்கள். இவருக்கு தெரியும் இது வட்டின்றது. சரி, இது எல்லாத்தையும் விட இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் மீது பழி சொல்லுகிறார்கள், என் மீது அவர் சொல்லுகிறான்னு சொல்லக்கூடிய இவரு அதை பத்தி விலைக்கு ஏதாவது பேசினாரா? ஆமா, இதுவரை ஒன்றும் பேசலையே. விலைக்கு பேசணும்ல, அதாவது நான் மோசடி செய்யவில்லை, நான் இன்னென்ன முறையில் இன்னென்ன தொழில் ஆரம்பிச்சேன், அது நஷ்டமாகி விட்டது, அதுல வந்து நான் கொடுக்கத்தான் வேண்டும், நான் அதை கொடுக்க வேண்டியது இல்ல அப்படின்னு எதையாவது ஒண்ணு விலைக்கு பேசணுமே தவிர அதை வந்து பேசிட்டா வர்றது அடிபட்டு போயிடும் பயப்படுறாரு. மறுபடியும் வர முடியாதுல்ல. ஆமா, நேற்று கூட ஒரு ஆடியோ இந்த பிரச்சனைக்கு பிறகு பேசுன மாதிரி தான் தெரியுது. ஒரு ஆடியோ ஒண்ணு வந்துருச்சு, ஆனா ரொம்ப ஒரு 3-4 நிமிஷம் தான் இருக்கும். அதுலயும் விளக்கமெல்லாம் எதுவுமே சொல்லல. சொல்லாம இது வந்து நான் வந்து யாரையும் நான் ஏமாத்தல, நான் ஹலாலா செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு முடிச்சிடுறாரு. அதான் என்ன பாதிக்கப்பட்டாங்க, இவர் என்ன செஞ்சாரு, முதல்ல அந்த என்ன தொழில் செய்வதாக சொல்லி நடந்த தொழில் ஆரம்பிச்சு இருக்கணும், நடக்கணும். தொழிலே நடக்கல என்று சொன்னா அதுல வந்துகிட்டு அது வேற எங்கேயும் பத்தி வேற எங்கேயும் சேஃப்டி பண்ணிருக்காருன்னு நடத்துறது, நஷ்டப்பட்டதாக இருக்க முடியாது. அந்த பணத்தை வந்து நீங்க திருடனுக்கு தேல் போட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆயிப்போச்சு.
அப்படிதான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியே போக மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒயிட்டா வராத பண்ணியா இருக்கிறதுனால நம்ம வாங்கி ஒரு சொத்து பத்து வாங்கி போட்டுக்கிறோம் போறான்ற அடிப்படையில எனக்கு தெரிஞ்ச விஷயம் கேட்டா இவர் ஏன் வாய் திறக்கல, அந்த அந்த கஃபே திறந்த சம்பந்தமாவும் வாய் திறக்கல, எனக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு ஆதாரத்தை எடுத்து போட்டாங்க அதுக்கும் வாய் திறக்கல. இப்பவும் அவதூறு சொல்லுகிறார்கள் சொல்றாரே தவிர என்ன அவதூறு என்ன அவதூறு இல்லாத சொல்லிட்டாங்கன்னு அப்படி சொல்லணும்ல. அப்படி அவர் சொல்லவே இல்லை. இது ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் விட வந்து இவருக்கு வந்து ரொம்ப உஸ்தாதுன்னு சொல்லலாம் உமர் ஷரீப். அவர் பதிவு போட்டு ஆமா, இவருடைய ஆசிரியர் அவரு. அவர் மூலம் இவர் உருவானவர்னு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு உள்ளாது. அப்ப முஃப்தி உமர் ஷரீப் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த வட்டத்துல இருக்கிறதுனால அவரை சேர்ந்தவர்கள் அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பாசித்து வந்து என்கிட்ட இவ்வளவு வாங்கினாரு, இவங்கிட்ட அவ்வளவு வாங்கினாருன்னு சொல்லி அவருக்கு கம்ப்ளைண்ட் போகுது. போன் போட்டோம்னா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த நம்பர்ல இருந்து போன் வந்துச்சுன்னா போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட நேர்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி புகார் வந்தவங்க முஃப்தி உமர் ஷரீப் ஒரு பதிவு போட்டாரு. இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த பிரபலத்தை வைத்துக் கொண்டு மக்கள்கிட்ட முதலீடு வந்து வாங்கி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், போன் போட்டாலும் எடுப்பதில்லை, பதிலும் சொல்வதில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி மூடெல்லாம் ஒரு பதிவு போட்டாரு. அப்புறம் பின்னூட்டத்துல போய் நிறைய பேர் கண்டு மூடெல்லாம் சொல்றீங்கன்னா என்ன நன்னதுல இன்னார்னு சொன்னா தானப்ப அடுத்த எச்சரிக்கையா இருப்பான்னு சொல்லி அவரை போட்டு திட்டின பிறகு அவர் உடைச்சே போட்டாரு. அப்துல் பாசித் புகாரி தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவர் நிறைய பேர்ட்ட பணம் வாங்கி நிறைய பேர்ட்ட பணம் வாங்கினதுக்கு வந்து ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நெருக்கமான ஆளுங்கிற முறையில உமர் ஷரீப் தானே புகார் பண்ணுவாங்க. இப்ப நான் ஏதாவது மோசடி பண்ணிட்டோம்னா உங்கள்கிட்ட வந்து புகார் பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி ஒருத்தர் கொடுத்து நான் நெருக்கமா இருக்கிற ஆள் தானே பண்ணுவாங்க. அவர் அதை எழுதுறாரு, நிறைய பேர் இந்த மாதிரி புகார் பண்றாங்கன்னு எச்சரிக்கை பண்றதுக்கு அனுப்புறாரு. அப்ப இந்த இதுக்கா என்ன செய்யணும், என் மீது பல சொல்றாங்க, நான் உண்மையை உடைச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் இவ்வளவு பேர்ட்ட நான் வாங்கியிருக்கிறேன், இன்னும் அடிப்படையில வாங்கியிருக்கிறேன், இன்னொன்னு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படி சொல்லணுமே தவிர அப்படி சொல்லிவிட்டால் இப்ப பேசப்பட்டது அவதூறு எப்படி ஆகும்? இவர் அவதூறுனால என்ன அர்த்தம்னா அவர் யார்ட்டையும் பணமே வாங்காத அவதூறா இருந்தா எகிரி அடிக்கலாமாங்க அழகா. அவதூறா இருந்தா என்னன்னு சொல்லுகிறாரு, ஒருத்தன் பல் போட்டு சொல்லு பாப்போம் நான் எவங்கிட்ட வாங்கினேன் அப்படின்ட்டு சொல்லலை அவரு. அப்ப இது அவதூறுன்னு சொல்லுவது வந்து பச்சை போய் அவதூறே கிடையாது. அது வந்து அவங்க அந்த யூடிஜி ஆளுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாம சுரப்புன காரணத்தினாலதான் அப்படி ஆயிடுச்சு ஒண்ணு. அடுத்து வந்து என்னன்னு கேட்டா அந்த அவருடைய செகண்ட் மேரேஜ் சம்பந்தமான ஒரு விஷயத்தையும் அவரு சொல்றாரு. அது வந்து அது என்னன்னு கேட்டா அது அப்படி சொல்லி இருக்க கூடாது. அவரு அந்த வீடியோ செகண்ட் மேரேஜ் பண்ண விஷயத்த வந்து வன்கொடுமை பண்ணி அப்படி செஞ்சது அந்த மாதிரி கடத்திட்டு போன மாதிரி டைப்ல அவர் அந்த வாசகத்தை சொல்றாரு. அதுல உள்ள ஒரு ஆளையும் காட்டுறாரு, இவருடைய அண்ணன் புள்ள அப்படின்னு சொல்லி. அதுல என்னன்னு கேட்டா அவர் முதல் மனைவிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டாரா தெரிஞ்சிருக்காங்களா தெரியல. அப்படி இருக்கிற நேரத்துல இந்த பொண்ணை வந்து ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த அவர் சொன்னதுல இருந்து வழங்கினது இது ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாது. அப்ப கல்யாணம் பண்ணும் போது அந்த குடும்பத்தாருக்கு வந்து விருப்பம் இல்ல, வேற முதல் மனைவி குடும்பத்தாருக்கு இல்ல. இந்த ரெண்டாவது மனைவி குடும்பத்தாரை என்ன அத ஓடி போய் கல்யாணம் பண்ற மெசேஜ் மாதிரி அர்த்தம். அது வன்கொடுமைன்னா அப்படி வருது. கல்யாணத்தை குடும்பத்தார பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இதை கம்ப்ளைண்ட் வைக்க மாட்டாங்க. சரி கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு, இவருடைய அண்ணன் பிள்ளையதான் வன்கொடுமை பண்ணிட்டாருன்னு சொல்லுவதா இருந்தா அப்ப அந்த குடும்பத்தார் கல்யாணம் பண்ணி வைக்கல. அந்த பிள்ளைகள் வந்து என்ன கேட்டு பின்னாடி ஓடும்ல, அப்படி ஏதோ ஒரு நடந்திருக்கு. அப்படி நடந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறாங்க. அது வந்து நமக்கு அது பர்சனல், அதான் பர்சனல்ங்கிற விஷயம். அது அவங்களுக்கு பேசியிருக்க தேவையில்லை. அது கல்யாணம் பண்ணாம இருந்தாருன்னு சொன்னா
அது வந்து அது ஒரு கேள்வியா கேட்கலாம். அதனோடதான் வாழ்றாரு போல இருக்கு. அந்த ரெண்டாவது மனைவின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் அது மனைவின்னு சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்த இப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா வேற மாதிரி டீல் பண்ண தெரியல. அந்த கோபத்துல அவருக்கு டீல் பண்ண தெரியாம அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாரு. பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தோன்னு என்ன தெரியும்னு கேட்டா ஒருத்தவங்க அப்பா இப்படி நிப்பாட்டிச்சு ரவுண்டு கட்டிட்டு அப்படி வெளியிடுவாங்க. இருக்கு போயிடும் அப்படி அப்படி வெளியிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. சரி. ஆனா ரொம்ப பெரிய ஒரு மோசடிக்காரர். சாதாரண ஆள் கிடையாதுங்க இவரு. ரொம்ப பெரிய மோசடிக்காரரு. நமக்கு ஏன் தேவைன்னு பார்த்தோம்னு சொன்னா எல்லை மீறி போய்கிட்டு அது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பாதிக்கப்பட்டவனை பத்தி கொஞ்சம் கூட ஒரு கவலைப்படாம பணத்தை பறிமுதவன் அவன் வாழ்நாள் சேமிப்பெல்லாம் கொடுத்துருப்பான் நிறைய பேரு. அவன்லாம் என்ன மாதிரி நிலைக்கு ஆளாகலாம் யோசிக்காம இவரை பத்தி மட்டும் பேசுறாங்க. என்ன அது போல பேசுறது கூட இவரு அந்த வேலையை செய்வார். இந்த விஜய் மாதிரி அந்த இவருக்கு அந்த இதெல்லாம் உண்டு. ஃபாலோவர்ஸ் அதிகமாக்குறதுக்காக வேண்டி நிறைய ஐடியெல்லாம் இவருக்கு உண்டு. அப்படித்தான் அவருக்கு அந்த வியூவர்ஸை கூட்டினார் அவருடைய பயானுக்கெல்லாம். அந்த மாதிரியான டெக்னிக்ல தான் நிறைய சப்போர்ட்டா வர்றதும் அப்படிதான். அது மாதிரி இவரே வர வைக்கிறதும் செய்வாரு. ஆமா. அதனால வந்து அப்படியே அதனாலதான் அதிகமா வர்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியுது. நம்ம சும்மா இருந்தாங்க பாத்திமா ஜவஹர்னு பேரை போட்டு பதிவு போட்டா எந்த பாத்திமா ஜவஹர் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ எல்லாமே டெக்ஸ்ட் பதிவுலாம் வருது. எல்லாமே வந்துகிட்டு அதெல்லாம் ஃபேக் தான். சிந்தனை உண்டாக்குறதுக்கான ரொம்ப ரொம்ப கடுமையான முறையில சொல்ல வேண்டிய விஷயம் தான். நான் பொதுவாக நம்ம தலையிட மாட்டோம். ஆனா இது பொதுவா இந்த மாதிரி ஏமாத்துறது எச்சரித்து தான் வர்றேன் நாளையில இருந்தேன். முதலீடுங்கிற பேர்ல எவனையும் நம்பாதீங்க. அதுக்கு நம்ம அமைப்புல நிர்வாகிகள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாதுன்னு கூட நம்ம எதுக்கு வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்பிக்கை தன்மையை பாதிக்கும். அதனால வந்து இதான் உள்ள விஷயம். ஆமா கேக்குறியா? பொதுவில போலாம் கேக்குறேன். போட்டு விட்டுருவோம். மக்கள் அவரை அசிங்கப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் அல்ல. மக்களுக்கு புரிய வைக்கணும், மக்கள் விளங்கணும். ஏன்னா மேலும் மேலும் தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செய்ய வேண்டிய விஷயத்தை நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டா இந்த பணத்தை பறி கொடுத்தவர்களுக்கு நியாயம் கிடைக்கணுமா இருந்தால் அவங்க என்ன செய்யணும்னு கேட்டா அவர் எந்த ஜமாத்துகள் எல்லாம் செல்வா கூட இருந்தாரோ அந்த ஜமாத்துகளுக்கு ஒரு முறைப்பாடு செய்யணும். கூப்பிட்டு விசாரித்து எங்களுக்கு ஒரு நல்ல பதில் வாங்கிட்டாங்க. ஏன்னாட்டா இவங்க வேற மாதிரி முறைப்படி எழுத்துமானம் எல்லாம் கொடுக்கல. அப்படிங்கும் போது ஒரு ஜாக்லையோ அல்லது பல இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரு கடிதம் கொடுத்து எங்க இதுல தலையிட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஜமாத்து ரீதியாக இயக்கங்க ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது வந்து வேற மாதிரி போலீஸ். ஆனா போலீஸ் போய் இந்த கிரிமினல் கேஸ் தான் கொடுக்கலாம். பணத்தை வாங்குறதுன்னு இல்லாம மோசடி பண்ணிட்டாருன்ற கேஸ் கொடுத்தீங்கன்னா ஜெயில போடுவான், பணம் கிடைக்காது. அந்த வழக்குல போடலாம். அவன் காசு கொடுத்தவன் வாழ்நாள் சேமிப்பு கொடுத்தவனுக்கு அதெல்லாம் செய்வான். அப்படி இருக்கு நிலவரம். சரியில்லை நிலவரம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியுமா இருப்பாங்க மக்கள்? போதும், என்ன செய்யறது? போட்டுருவேன்.